ஸோ ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த வீடியோ எனக்கு வந்தது. ஸோ அந்த ஃபேனுடைய காத்து வந்து பலூன் தள்ளிக்கிட்டே இருக்கு. ஆனால் ஃபேன்ல ஒரு நைஃப் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ அந்த பலூன் போயிட்டு நைஃப்ல பட்டு உடையுமா இல்லையான்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பார்ட். பட் அதை விட எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்ன தெரிஞ்சதுன்னா, அந்த பலூன் நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்களேன். ஃபேன் அந்த பலூன் நேராக அடிக்கும் போது தள்ளி போகுது ஃபேனை விட்டு. ஆனால் ஃபேனுடைய அந்த ஸ்விங் வந்து பலூனை விட்டு தள்ளி போகும்போது பலூன் திரும்பி அந்த ஃபேனையே ட்ராக் பண்ணிட்டு போற மாதிரி இல்லை. இதுக்கு காரணம் வந்து பெர்னோலிஸ் தியரம்ங்க. ஸோ ஆக்சுவலா வந்து ஒரு காத்தோ இல்லை தண்ணியோ வேகமா மூவ் ஆயிட்டு இருக்கும்போது அதோடைய ஸ்பீட், அதாவது வெலாசிட்டி அதிகமா இருக்கும்போது அந்த இடத்துல ப்ரெஷர் கம்மியா இருக்கும்னு அர்த்தம். இதுதான் வந்து பெர்னோலிஸ் தியரத்துல சொல்றாங்க. ஸோ நீங்க ரூமை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஃபேன்ல இருந்து வர அந்த காத்து வர ஏரியாவில் மட்டும் லோ ப்ரெஷர் ரேட் ஆகும். ஸோ அதனால ஹை ப்ரெஷர்ல இருந்து லோ ப்ரெஷர் எப்பவுமே வந்து காத்து மூவ் ஆக ட்ரை பண்ணதுனால ரூம்ல இருக்க மற்ற காத்துல அந்த லோ ப்ரெஷர் நோக்கி லைட்டா மூவ் ஆக ட்ரை பண்ணும். ஸோ அந்த சுத்தி இருக்க ரூமுடைய ஹை ஏர் ப்ரெஷர் தான் பலூனை வந்து புஷ் பண்ணி அந்த ஃபேன் கூடவே மூவ் ஆக வைக்குது. ஸோ இது வந்து ஒரு பெர்னோலிஸ் தியரமுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஸோ இது போல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன்ஸுக்கு நம்ம ENS சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.